நம்ம இந்தியாவில் நடத்தப்படுற யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எதனால நடத்தப்படுதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் என்பது இந்தியா மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வாகும். யூபிஎஸ்சிக்கான முக்கியமான தேர்வுகள் சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதோட பதவிகள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்திய நிர்வாக சேவை, ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்திய காவல் சேவை, ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்திய வெளியுறவு சேவை, ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இந்திய வருவாய் சேவை. அடுத்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் இந்திய வனப்பணி தேர்வு, சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவை தேர்வு, என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி எக்ஸாம் தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வு, இஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் பொறியியல் சேவைகள் தேர்வு, இபிஎஃப்ஓ எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தேர்வு, சிஎம்எஸ் கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இணைக்கப்பட்ட மருத்துவ சேவை தேர்வு, ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாமினேஷன் புவியியல் மற்றும் புவியியலாளர் தேர்வு. இதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இருக்க வேண்டும். வயது வரம்பு 21 இருந்து 32 வரை. அது மட்டும் இல்லாம ஜாதி வாரிய வயது வரம்பு மாறும். இதெல்லாம் யாருக்கு தெரியுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனாலதான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னார்.